தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் EVKS இளங்கோவன் திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். அவரை தகர்த்தார்கள், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆக இந்த நாட்டிற்காக உயிர் விட்டவர்கள் என்று சொன்னால் காந்தியோ, இந்திரா காந்தியோ, ராஜீவ் காந்தி அவர்களும் தான். அத்தகைய தியாக சீலர்களை நன்றியோடு பார்க்க வேண்டும். அந்த தியாக சீலர்கள் செய்த சாதனைகளுக்கு நாம் அவர்களுக்கு இன்றைக்கும் கடமைப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு ஆட்சி புரிகின்ற மோடி அரசு என்பது கொஞ்சம் கூட நாட்டுப்பற்று இல்லாமல் நாட்டுக்காக உழைத்த, நாட்டுக்காக உயிர் விட்ட தலைவர்களான இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி அவர்களுடைய நினைவில் வெளியிடப்பட்ட தபால் தலைகள் இனிமேல் உபயோகப்படுத்தக்கூடாது, அந்த தபால் தலைகளை இனிமேல் வெளியிடக்கூடாது என்று சட்டம் கொண்டு வந்திருக்கின்றார். இது எப்படி இந்திய மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியும் என்று நான் கேட்கின்றேன். ஆக இந்த மோடி அரசாங்கத்துடைய இந்த அநாகரிகமான நடவடிக்கையை, இந்த மோடி அரசாங்கத்தினுடைய சர்வதிகாரித்தனமான இந்த போக்கை தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி வன்மையாக கண்டிப்பதோடு நாளை மறுநாள், அதாவது வருகின்ற 18ஆம் தேதி, நாளை மறுநாள் தேதி 18, நாளை மறுநாள் 18ஆம் தேதி எல்லா மாவட்ட தலைநகரங்களிலும் தலைமை தபால் நிலையங்கள் முன்பாக காங்கிரஸ் கட்சியினர் தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்துவார்கள். இதற்கு தமிழக அரசாங்கம் அனுமதி தந்தாலும் தராவிட்டாலும் தடையை மீறி இந்த ஆர்ப்பாட்டங்கள் தமிழகம் முழுவதும் மோடியை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இது முதல் கட்ட போராட்டம் தான். மீண்டும் இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தியினுடைய தபால் தலையை பயன்படுத்தக்கூடாது என்று சொல்வதிலே அவர்கள் தீவிரமாக இருந்தார்கள் என்று சொன்னால் எங்களுடைய போராட்டமும் தீவிரப்படுத்தப்படும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். நீங்க ஏதாவது கேட்கறதா? நானதை வரவேற்கின்றேன். அது மட்டுமல்ல, இலங்கையிலே தமிழர்களுக்கு எதிராக கொடுஞ்செயல் புரிந்தவர்கள் யாராக இருந்தாலும், அது ராஜபக்சவாக இருந்தாலும் சரி அல்லது பிரபாகரனாக இருந்தாலும் சரி, தீர விசாரித்து கண்டிப்பாக நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். ஏனென்றால் ராஜபக்ச எப்படி தமிழர்களுக்கு தீங்கிழைத்தாரோ அதே போல் பிரபாகரனோ அப்பாவி தமிழ் மக்களை, பெண்களை தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு அரணாக வைத்தார் என்ற செய்திகள் ஆதாரபூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஆகவே இந்த தீர்மானத்தை நான் வரவேற்கின்றேன். ராஜபக்ச மீதும் பிரபாகரன் விடுதலை புலிகள் மீதும் விசாரணை வேண்டும். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் EVKS இளங்கோவன் திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அவர் தொடர்ந்து பேசுகையில், ராஜீவ்காந்தி, இந்திரா காந்தி நினைவாக வெளியிடப்பட்ட தபால் தலைகளை இனிமேல் பயன்படுத்தக்கூடாது, அதனை தொடர்ந்து வெளியிடக்கூடாது என மத்திய அரசு அறிவித்துள்ளதற்கு அவர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார்.